ஒளிபரப்ப உதவுபவர்கள் பியூலா ஜெயராணி, குளோரியா மற்றும் குடும்பத்தினர். ஜே பேட்ரிக் அடைக்கலராஜ் இவருக்கு இறைவனின் கருணையால் ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் மற்றும் குடும்பத்தில் சமாதானமும் இறையாசிரும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை முதல் மறைசாட்சியான ஸ்தேவான் உடைய விழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்த ஸ்தேவான், அவருடைய பெயரின் பொருளானது மகுடன் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு புனிதரை கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு திரு தொண்டரான ஒரு புனிதராக இருக்கிறார். பணிகள் சரிவர நடக்க பணிப்பகிர்வு செய்து கொள்ள திருத்தூதர்கள் 7 நியமித்தார்கள். அவரின் ஒருவர்தான் முடியப்பர் என்றும் ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகிறார். இவரது மறைப்பணியில் ஏராளமானோர் மனமாற்றம் அடைந்து இயேசுவை அறிந்து கொண்டு அவரில் விசுவாசம் கொண்ட கிறிஸ்துவத்தை அழைக்க தோண்டியவர்களில் பலர் இயேசுவை குறித்து புனித ஸ்தேவானிடம் வந்து விசுவாசத்திலும் விவாதத்திலும் கிறிஸ்துவத்தையும் எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள். ஸ்தேவான் தனது மரணத்திற்கு முன்பாக இயேசுவை போலவே தன்னை கொன்றவர்களுக்காக மன்னிப்பை வேண்டி அவருடைய மரணத்தை அவர்களுக்காக தழுவினார். எனவே நம்முடைய வாழ்வில இந்த புனிதரை போல நாம் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்காக வாழ வரம் வரல வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனமருந்தி ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் அன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி
பகைவருக்கும் அன்பு காற்ற நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 8 முதல் 10 மற்றும் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரை உள்ள வசனங்கள். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைந்தவராய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சிமையையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்றார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த பொழுது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரால் வருபவராசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்களை வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிறந்திருக்கின்ற கிறிஸ்து பாலகன் வழியாகவும் இன்று புனித மறை சாட்சியான பிரஸ்தேவான் வழியாகவும் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2009 ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டிலே சூறாவளி காற்றும் வெள்ளமும் தாக்கின. அப்பொழுது ஒரு தீவில் வசித்து வந்த ஒரு இளைஞன் மெல்போர் நிலைமையை உணர்ந்து மக்களின் ஒரு சிலரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி தனது இடுப்பில் ஒரு கம்பியை கட்டி கொண்டு மறுமுனை கம்பியை ஒரு ஆழமான உறுதியான ஒரு மலைப்பகுதியிலே அதை கட்டிவிட்டு சென்று அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி கொண்டிருந்தான். முதலில் தன்னுடைய குடும்பத்தில் அந்த வெள்ளத்தில் சிக்கியவர்களை அவன் காப்பாற்றிவிட்டு மீண்டும் யாராவது அங்கு இருக்கிறார்களா என்பதை அவன் பார்க்கிறான். சற்று பசியாலும் ஒரு சோர்வாலும் அவன் இருக்கின்ற பொழுது ஒரு தாயும் ஒரு குழந்தையும் சற்று தூரத்தில் இருப்பதை அவன் கவனிக்கிறான். இருந்த போதிலும் தன்னுடைய பசியையும் மயக்கத்தையும் பொருட்படுத்தாத அவன் அங்கு இருக்கின்ற அனைவரையும் காப்பாற்றிவிட்டு இந்த தாயையும் குழந்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று முற்படுகிறான். அப்படி அவன் முற்படுகின்ற பொழுது அவன் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையும் தாயையும் கரையிலே முடிந்தவரை அவர்களை காப்பாற்றிவிட்டு இன்னும் ஒரு முதியவர் அவருடைய கண்ணுக்கு தென்படுகின்ற பொழுது அவரையும் அவர் தன்னுடைய பசி மயக்கத்தையும் சோர்வையும் களைப்பையும் பார்வாமல் அவரையும் காப்பாற்றிவிட்டு தரையில் வந்து விழுகிறான். விழுகின்ற பொழுது அந்த வெள்ளத்தின் ஓரத்தில் அவன் மயக்கத்தில் விழுகின்ற பொழுது இந்த வெள்ளமானது அவனை அடித்து சென்று விடுகிறது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று புனிதருடைய விழாவை நாம் சிந்திக்கின்ற பொழுது அவரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் அவர் பார்க்காமல் தன் பசியையும் களைப்புற்று இருக்கின்ற பொழுது மயக்க நிலையில் இருக்கின்ற பொழுதும் கூட அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதை அவன் வெளிப்படுத்துகின்ற அதே நோக்கத்தை தான்
இன்றைய புனிதருடைய வாழ்விலும் அடுத்தவர்களுக்காக நான் வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில இவர்களுக்காக அவர் ஜெபிக்கின்ற பொழுது, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற பொழுது, அதே வார்த்தையை தன்னுடைய இறுதி வாழ்க்கையிலும் கூட புனித ஸ்தேவான் ஆழமாக சொல்லி அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு புனித நிலையை வாழ்ந்த புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம், அவர் தன்னுடைய வாழ்வை விசுவசித்து உயிர் தியாகம் செய்த அந்த மாபரனின் பிறந்த நாளுக்கு அடுத்த நாளே இவருடைய கிறிஸ்துவுடைய விழாவுக்கு அடுத்த நாளு வழியாக இவருடைய விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 5 43 வசனங்கள் வரை வாசிக்கின்ற பொழுது 4 பேருரைகளாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இது திருத்தூதுரை, மறை பணியுரை என்று 2 வகையாக சொல்லப்படுகிறது. 10வது அதிகாரத்தில் 1-15 உள்ள இறை வார்த்தைகள் மறைப்பணி பற்றிய விளக்கத்தையும் தருகிறது. 16-23 உள்ள இறை வார்த்தைகள் பணியின் நிமித்தம் சீடர்கள் படவிருக்கும் துன்பத்தை எடுத்துரைக்கிறது. 24-39 வரை உள்ள இறை வார்த்தைகள் நற்செய்தியாளர்களிடம் இருக்க வேண்டிய துணிவு, அதனுடைய அதிகாரத்தையும் எடுத்துரைக்கிறது. 40-42 உள்ள நற்செய்தி பணியாளர் பெறும் கைமாறுகள் என்று பிரிக்கப்படுகிறது. 19-20 உள்ள நாம் சீடர்கள் தங்கள் படவிருக்கின்ற பணியின் நிமித்தமாக இடர்படுவதையும், அவர்கள் எப்படி அவர்கள் வன்மையும் அளிப்பார்கள் என்று தூய ஆவியருடைய அருளும் திடனும் ஆற்றலும் கிடைக்கப்படுவதையும் நாம் பார்க்கப்படுகிறது. எனவே சீடர்கள் தங்கள் பணியில் துன்புறுவார்கள் என்று அதற்காக அவர்கள் அஞ்ச தேவையில்லை என்று தூய ஆவியாரின் துணையை அவர்களுக்கு உண்டு என்ற வாக்குறுதியும் வழங்கப்படுகிறது. இன்று நாம் விழா கொண்டாடும் புனித ஸ்தேவானும் இயேசுவுக்காக உயிர் துறக்க துணிந்ததால் தான் அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு தனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை ஏற்கவும், இறப்பின் போது அவர் தான் நேசித்த இயேசுவை போன்ற ஒரு மன்னிப்பையும் தன்னை கொன்றவர்களுக்காக பெற்றுத்தரவும் முடிந்தது. எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்து பணியை செய்யும் போதும் அல்லது சமுதாயத்தில் நிலவும் அநீதிகளை சுட்டிக்காட்டி அதனை தட்டி கேட்கும் போதும், இயற்கை பேரழிவுகளில் மக்களை காப்பாற்றும் போதும் நாமும் வேண்டியிருக்கும். ஆனால் நாம் எவ்வாறு போராடுவது, நம் ஆண்டவரின் துணையோடு அவருக்கு மாட்சி அளிக்கும்படியும் அவரது விழிமயங்களை கட்டி காக்கப்படவும் தான் என்பதால் அவருடைய ஆவியாரின் துணை நமக்கு நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையோடு நமது பணியை பின்வாங்காத ஆற்ற வேண்டும் என்பதை இன்றைய புனிதருடைய விழாவானது நமக்கு எடுத்துரைக்கிறது. இம்மையில் நம்மை அவர் அழித்தாலும் மறுமையில் நமக்கான மாபெரும் கைமாறு நமக்குண்டு என்று நம்பி நல்ல செயல்களை இறுதி வரை உறுதியோடு நின்று செய்வோம். அந்த ஆற்றிலே அடித்து தன்னுடைய வாழ்வை இறுதி வரை பிறருக்காக கொடுத்த அந்த இளைஞனை போல நம்முடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்பதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த புனிதரும் நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி செய்ய முடியும் என்றால், நாம் நம்முடைய ஜெபத்தின் வழியாக தான் செய்ய முடியும். இந்த புனிதர் ஜெபித்தார், இயேசுவோடு ஜெபித்தார், இயேசுவோடு இணைந்தார், இயேசுவோடு அவரை ஒப்பு கொடுத்தார். எனவேதான் அந்த இயேசுவோடு அவர் இருந்ததன் வழியாக செயல்படுத்துகின்ற அந்த வெளிப்பாடு நம்மையும் இன்றைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே நாம் பங்கெடுக்கின்ற இந்த திருப்பலியிலும் கிறிஸ்துவோடு இணைந்து, இந்த புனிதரோடு இணைந்து நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக எடுத்துரைப்போம், கிறிஸ்துவுக்காக வாழ்வோம்,
கிறிஸ்துவுக்காக நம்மை மீட்படைவோம் என்று சொல்லி இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். இன்ன தருவேன் என் இறைவா நான் இன்ன தருவேன் இன்ன தருவேன் என் இறைவா நான் இன்ன தருவேன் எனக்கு பிடித்த ஒன்றைத்தான் உனக்கு தரவே நினைத்தேன் எனக்கு பிடித்த உன்னை போ ஏதும் இல்லை உலகில் அன்பே இன்ன தருவேன் என் இறைவா நான் இன்ன தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறை பற்றுடன் கொண்டு வரும் பலிபொருள்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாக கண் காணாதவை மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடு அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துகளையும் அன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் மது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கொடுத்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்கள் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருக்கிற சிரத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமக்காக பிறந்த இயேசு நமக்காக வருகிறார். நாம் அனைவரும் வாழ்வோம், மீட்படைவோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருரத்தம் நம்மை காத்து வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரிவும் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறை சாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் பியூலா ஜெயராணி, குளோரியா மற்றும் குடும்பத்தினர். ஜே பேட்ரிக் அடைக்கலராஜ் இவருக்கு இறைவனின் கருணையால் ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் மற்றும் குடும்பத்தில் சமாதானமும் இறையாசிரும் வேண்டி